ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 4 ஓவர்ஃப்ளோயிங் எமோஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். பார்க்குறக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எபிசோட ஸ்டார்டிங்லேயே செரீன் அகாடமியை காட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸில் நம்ம கென்சாகி அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பாஷா அப்புறம் நம்ம மசாச்சிக்கு 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியே வந்துட்டீங்களா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல வேலை எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க மசாச்சிக்கா, நீ மட்டும் இல்லைன்னா எங்களால் எதுவுமே முழுசாக செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த சப்ளைஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை இந்த இடத்துல மாஷா மட்டும் தனியாக போயிருந்தானா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கென்சாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் பிரசிடென்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்தையும் முழுக்க அப்படியே ஒரு ட்ரீம் லாட்டாக மாற்றிடுவாங்க அப்படின்னு மசாச்சிக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா தான் சர்வீஸ் பண்ணுறே இல்லை, அதனால் நீ எங்கள் கூட வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருந்துக்கிறியா அப்படின்னு கென்சாகி கேட்டுகிட்டே இருக்கிறான். நீங்களும் எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தான் அதில் வரத்துக்கு இஷ்டமே இல்லைன்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மசாச்சிக்கா, நீ இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்றதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அந்த மாதிரியெல்லாம் காரணம் யாருக்குமே இருக்காது. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை காதலிக்கிறதுக்காக அவள் என்னை பார்க்கறதுக்காகவே தான் நான் இந்த பிரசிடென்ட் வேலையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கென்சாகி சொல்லிட்டு இருக்கிறான். என்ன பிரசிடென்ட் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுல எல்லாம் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் யாருன்னு ஒரு நிமிஷம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கென்சாகி ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்கிறான். என்னது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனா யார், உங்கள் கூட பிறந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாச்சிக்கு கேட்டுகிட்டே இருக்கிறான். இல்லை, இதை தான் நான் சின்ன வயசில் 9வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு குண்டா ஒரு ஃபோட்டோ காட்டிட்டு இருக்கிறான். இதை காட்டோன்னே நம்ம மசாச்சிக்காவுக்கு நம்பிக்கையே இல்லை. சீனியர், நிஜமாலும் நீங்கள் அதானா, என்னால் அதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கென்சாகி கிட்ட மசாச்சிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆமாம், நான் இப்படி தான் இருந்தேன். நான் விரும்புகிற பொண்ணுக்காக நான் என்னையே முழுசாக மாற்றிக்கிட்டேன். அண்ட் அவளுக்காக தான் நான் இந்த பிரசிடென்ட்லேயே சேர வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார் நீங்கள் விரும்புகிற பொண்ணு அப்படின்னு மசாச்சிக்கா கேட்டுகிட்டே இருக்கும்போது, அது நம்ம ஹைஸ்கூலில் நான் ரொம்பவே அழகாக இருக்கிற 2 பொண்ணுங்களை ஒருத்தி, அவள் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறா. அவளோட பேர் வேறு எதுவும் இல்லை, சிசாக்கி சராஷினா அப்படிங்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஸ்கூல்லேருந்தே அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, எனக்கு இப்போ காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல, நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பிரசிடெண்ட்டாக ஆனேன். ஸோ குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளாம் யாருமே எந்த விஷயத்தையுமே பண்ண தேவையில்ல. மாஷா எடுத்துக்க, ஏன்னா சிசாக்கி சொன்னனால தான் மாஷா இந்த குரூப்லேயும் வந்து சேர்ந்தா, அதனால தான் அவள் இப்போ நல்லா பணியாற்றிட்டு இருக்கிறா. அதே மாதிரி தான் நீயும் வந்து சேர்ந்துக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மாஷா நீங்கள் வாலண்டியராக வந்து சேரலையே அப்படிங்கிறாங்க. இல்லை, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னோட வாலண்டியர் தேவைப்படுது. நமக்கு பிடிச்சதை நாம் செஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம். மற்றவங்க என்ன சொன்னாலுமே சரி, அதை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு மாஷா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ ஜூனியர் ஹைஸ்கூலில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு யுகி அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க சில ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ நீ என் கூட தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யுகி அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி நீ அந்த போன இடத்துல இருந்ததுனால நீ சின்ன சின்ன தப்பு செஞ்சிருப்ப, அதெல்லாம் தவிர்க்கக்கூடியது தான். ஏன்னா தப்புன்னு எல்லாருமே செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கென்சாகி கேட்கும்போது நம்ம மசாச்சிக்காவுக்கு ஆலியா தான் மனசில் ஞாபகம் வந்துட்டு இருக்கிறா. அது சரி, ஆலியா எங்கே போனா அப்படின்னு மசாச்சிக்கா கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஓ அதுவா, அவளை நான் ஒரு வேலைக்கு அமுச்சு விட்டுருக்கிறேன். ஸோ கிரவுண்டு தகராறில் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸும் சாக்கர் பால் பிளேயர்ஸுமே நிறைய வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வாக்குவாதத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் ஆலியாவை அமுச்சு விட்டுருக்கிறேன். ஸோ அவங்க என்ன தான் கூப்பிட்டாங்க, பட் இருந்தாலுமே ஸ்டூடெண்ட் கவுன்சிலுங்கிறதுல அவள் சேரல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட்டாக எதிர்த்து நிற்கிறாள், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த இடத்த அவளை விட்டுட்டு இருக்கிறேன். அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தேவையில்லை, அதனால தான் அந்த இடத்துக்கு நான் அவளை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கென்சாகி சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட முடிவுகளை எங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடலாம். ஸோ உனக்காக நான், மாஷா அப்புறம் சிசாக்கி நாங்கள் 3 பேருமே இருக்கிறோம். நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரில் சேர்றது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு கென்சாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் என் முடிவை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம மசாச்சிக்காவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். அதே செகண்டில் இங்கே நம்ம ஆலியாவை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 டீம், அதாவது 2 கேம் போடுற டீம் பிளேயர்ஸ் எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது கிரவுண்ட் எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும்னு. பேஸ்பால் டீமில் ஆளுங்க கம்மியாக இருக்கிறதுனால காரணத்தினால நீங்கள் வேணால் ரிவர் பேங்க் சைடு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேஸ்பால் டீம் கிட்ட ஆலி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அது என்ன காரணம், நாங்கள் தான் இங்கே இந்த இடத்துல வருஷம் கேம் ஆடுறவங்க. ஆனால் இந்த சமயத்தில் எங்களால் அந்த மாதிரி இடத்துல போய் ஆட முடியாது, வேணா அவங்கள போய் ஆட சொல்லுங்கள் ரிவர் பேங்க் பக்கத்தில் இருக்கிற ப்ராக்டிஸ் கிரவுண்டில் அப்படின்னு இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பேஸ்பால் டீம் கேப்டன் பார்த்தீங்கன்னா வாயை பேசாமல் அவர் பட்டுக்கு சைலண்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கத்திக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அந்த இடத்துல யாருமே கேட்காம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே நான் சின்ன வயசுல இருக்கும் போது தான் ஆரம்பிச்சிது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யாருக்கிட்டையுமே பேசாமல் இருந்தேன். நான் யாருக்கிட்டையுமே தான் பேசாமல் இருந்ததுனால தான் நான் மற்றவங்க கூட பேச முடியாமல் போச்சு. இது முழுக்க முழுக்க என்னோட தப்பே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறா. என்னால் இதுக்கு மேலே இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்க முடியாது, யாராவது என்னை வந்து இப்போ காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரஷ்யன்லேயே வந்து அவள் பேசிக்கிட்டா. ஸோ அதே சமயத்தில் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, ஏன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரில் ஜென்ரல் அஃபேர் ஆஃபீஸராக இருக்கிற மசாச்சிக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மசாஜிக்கு என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இப்போ ஃப்ளாஷ்பேக்கை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மசாஜிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே கென்சாகி சொன்னதை நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஆலியா வந்து இந்த 2 டீம் கிட்டையும் புலம்பிட்டு இருக்கிறத அவன் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். இவளை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. இந்த புது டீம் கிட்ட அவள் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருக்கிறா. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஆகணும்னா அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. யாராவது என்ன தயவு செஞ்சு காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அவர் ரஷ்யனில் சொல்லியிருப்பாள்ல. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜிக்கை காதில் கேட்டுறான். கேட்ட உடனே எப்படி அவன் சும்மா விட முடியும். சரி அவளை கூப்பிட்றான், நம்ம போகலாம் அப்படின்னு அவனுமே அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். ரூம்குள்ளே போன அடுத்த செகண்டே 2 டீம் பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மசாஜிக்கை வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ பிரசிடென்ட் என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பார்ல. பட் இருந்தாலுமே நான் என்னை பற்றி விளக்க விரும்பல. உங்களோட பிரச்சனை தான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை நான் இப்போ பிரித்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி பேஸ்பால் கிளப்பில் ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம சாக்கர் டீம்லேருந்து ஆளுங்களை கொஞ்சம் சப்போர்ட் காமிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் எதுக்கு போகணும். ஸோ பேஸ்பால் டீம் இருக்கிறவங்க தான் எப்பவுமே அந்த கிரவுண்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எங்களை போய் ரிவர் பேங்க்கில் இருக்கிற கிரவுண்டில் போய் ஆட சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரிவர் பேங்க் சைடு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மேனேஜர்ஸ் எல்லாமே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே 3 பொண்ணுங்க இருக்கிறாங்களா. ஸோ இவங்க தான் மேனேஜர்ஸ். சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்டா நீ இப்போ தாண்டா வரேன் அப்படின்ட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே பொம்பளை பார்த்தோன்னே வாயை ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கர் டீமில் இருக்கிறவங்க எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேஸ்பால் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாதானம் போயிட்டாங்க அப்படின்னு. சரி எல்லா வேலையுமே முடிஞ்சில, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜிக்கு ஆலியா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் நான் உன்னை இன்ட்ரோ பண்ணதுக்கு மனுஷரு என்ன நீ ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நீ ஒன்றும் என்னோட பேச்சில் இன்ட்ரோ பண்ணல, ஆக்சுவலி நான் அந்த இடத்துல என்னை காப்பாற்றிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்காக நீ ஒரு செகண்ட் அமைதியாக இருந்த? ஏன்னா நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் நீ அந்த மாதிரி சொன்ன எனக்கு நல்லாவே தெரியுது. அது எந்த ஒரு காரணத்துக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியை கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, உனக்கு சில விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீமில் மேனேஜராக இருந்த அந்த பொண்ணும் அப்புறம் பேஸ்பாலில் இருக்கிற கேப்டனும் அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற டேட்டிங் அப்படின்னு ஆளி ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. ஆமாம், அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சில பல விஷயங்கள்னால அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான எந்த ஒரு தருணமே கிடைக்காம இருந்தது. அதை நான் பயன்படுத்தி அந்த மேனேஜரை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை அவங்க ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்களுமே பேஸ்பால் டீமுக்கு ஒரு மேனேஜராக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா இவங்க கேமுக்கு கேம் ஆடிக்கலாம், இவங்க ஒரு பக்கம் இவங்களோட சண்டைக்கு தேட்டுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் டேட்டிங்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் தான் ஆகுது, அவங்களோட பிரச்சனை, நம்ம எதுவுமே தலையிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மசாஜிக்கு அவன் பாட்டுக்கு பிரச்சனையை கீழ் பண்ணிவிட்டு ஆலியக்கிட்ட அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கென்சைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நான் கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டியாட்டிருக்குதே மசாஜிக்கு அப்படின்னு கென்சைக்கு சொல்லும் போதே, ஆமாம் பட் இருந்தாலுமே நீங்கள் ஆவலைங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பிளான் எல்லாமே நீங்கள் பண்ணதானே அப்படின்னு சொல்லிட்டு மசாஜிக்கு சொல்கிறான். என்னது அந்த மாதிரி ஒரு பிளானை நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு கென்சைக்கு வந்து எப்படி இழுத்து பிடிக்கிறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மசாஜிக்கு கண்டுபிடிச்சிட்டான். எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க பிரசிடென்ட். ஸோ ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் எனக்கு சேரத்துக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி என்னை வற்புறுத்துறதுனால நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக சேரத்துக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மசாஜிக்கு சொல்லிக்கிட்டான். அப்படின்னா சரி ரொம்பவே சந்தோஷம், சரி நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நிறைய பேப்பர் சைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டூடெண்ட் கவுன்சில்னாலே நிறைய வேலை இருக்கும்ல. அதை வந்து நம்ம மசாஜிக்கை வந்து புலம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். மசாஜிக்கு அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளி அதே இடத்துல தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி நீ இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக சேரதில் உனக்கு இஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆலியை கட்டிகிட்டே இருக்கிறா. ஏன் அப்படி கேட்குற, எனக்கு இஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீ யுக்கியோட போய் அவ கூட சேர்ந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியை கட்டிகிட்டே இருக்கிறா. ஏன் அதுக்கு என்ன காரணம், நான் அவ கூட எல்லாமே சேர மாட்டேனே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீ அவ கூட எதிர் டீம்லேயே இருந்தாலுமே உன்னை எதிர்க்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியை பேசிக்கிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம மசாஜிக்காவுக்கு சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வர மாதிரி இருக்குது. நீ சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல, இருந்தாலுமே பரவாயில்ல, இப்போ மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ சின்ன வயசுலேருந்து யாரு கூடயும் பேசாமல் இருந்தாலுமே சரி, இப்போ வாயை முடிக்கிட்டு என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண விடு ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம ஆலியாவுக்கு அப்படி வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் நைட் நேரம் இந்த மாதிரி பேசுகிறான்ல, அந்த ஒரு காரணத்தினால இவளுக்கு பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரஷ்யனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அது நம்ம மசாஜிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா ஒரு மணி பார்த்தீங்கன்னா இவ கூட டீம் சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டான். இவ இப்போ என்ன சொன்னா, ஐயோ இதெல்லாம் கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ நீ இன்னொரு பொண்ணை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறா. இல்லையா நான் எந்த பொண்ணை பற்றி நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜிக்கு நினச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கதையிலையுமே இந்த மாதிரி தனி ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது ஹீரோஸ் எல்லாமே மற்ற பொண்ணுங்களை பற்றி தான் நினைப்பாங்க அப்படின்னு மசாஜிக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னல, நீ யுகி கூட இனிமேல் வேலை செய்ய போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியை கட்டிகிட்டே இருக்கிறா. இல்லையே அதையும் கேட்குற அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நீ அவகிட்ட பேச மாட்டியா, இந்த மாதிரி போய் பேசிட்டு வச்சுக்க சப்புன்னு கண்ணத்துலேயே ஒன்று விடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அப்பா அப்பீட்டா. பரவாயில்லம்மா நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜ் செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பரவாயில்ல விடு, நீ என்கிட்ட சாரி சொல்லிட்டீல, அதனால் வா கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆலியா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அடி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
உனக்கு கண்ணை ஏதாவது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கேட்டுகிட்டே இருக்கிறா. என்ன ஜவ்வு கிளியிற மாதிரி ஒரு அப்பு விட்டால. நான் ஸ்கூல்ல இருந்து இப்போ தான் ஒரே ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டு தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அப்பு வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பையன் ஆகிட்டு தான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ உனக்கு கண்ணம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆலியா வீட்டுக்கு வந்த பாருவும் கேட்டுட்டு இருக்கிறா. பரவாயில்ல எனக்கு ஒரு பக்கம் வீங்கின மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஒரு பக்கம் வீங்கின மாதிரி இருக்குங்கிற அப்புறம் எப்படி அது பரவாயில்லன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஆலியா கேட்டுகிட்டே இருக்கிறா. பரவாயில்ல எல்லாமே வீடு நல்லா தான் இருக்குது, நான் வீட்டுக்கு போய் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. சரி அது வலி குறையறதுக்கு வேணாம் நான் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கன்னத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் கொடுக்குறா. எதுக்காக இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற, நான் ஜஸ்ட் உன் கன்னத்தில் தான் கிஸ் கொடுத்தேன், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா அசால்ட்டாக பேசிட்டு அவள் பாட்டுக்கு இருந்து கிளம்பி போயிட்டா. அன்றைக்கி மசாஜ் கேட்க தான் லேப்டாப்னு இதை துடிச்சிக்கிட்டே இருக்குது. அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டா. ஆலியா நீ என்ன பண்ணிட்டு போயிருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல, தயவு செஞ்சு ரஷ்யன்லையாவது சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மசாஜுக்கே கத்திக்கிட்டே இருக்கிறா நைட் நேரத்தில். ஆனால் இங்கே ஒரு ரூம்குள்ளே போனால் ஆலியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு இருக்கிறா. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே சுத்தமாக தெரியலையே, எனக்கு அவனை பிடிச்சிருக்குதா, நான் மசாஜிக்காக காதலிக்கிறேன்னு சொன்னேனா அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை காதலிச்சிட்டு இருக்கிறேனா? இல்லை 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 அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நான் மசாஜிக்காக கொஞ்சம் கூட காதலிக்கக்கூடாது, ஏன்னா என்னோட குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான், ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகணும், அது ஒன்று தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலியா வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வேளை நான் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலுமே அவள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேனே தெரியல அப்படின்னு ஆலியா ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. என்ன ஆலியா நீ என்னை காதலிக்கிறியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ தப்பாக எடுத்துக்கிட்டே இருக்குது, நான் உனக்கு காதலிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மசாஜிக்க சொல்கிற மாதிரி ஆலியா வந்து கனவுல நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. ஐயோ இந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டானா எனக்கு செமையான நோஸ் கட் ஆயிரும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நான் ஃபஸ்ட் என்னோட வேலையை நான் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா இங்கே செம மைண்ட் பிரேக்கில் இருந்துருக்கிறா. அதே சமயத்தில் மாஷா அங்கே வந்தோடனே வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா வரவேற்றுட்டு இருக்கிறா. அடடா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு மாஷா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி இவங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும், நீ எதுக்காக அந்த பையனுக்காக இப்படி விழுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நீ லவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பையனுமே இருக்கிறா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு ஆலியா கிட்டி அப்படின்னு ஒரு பூனைக்குட்டி எடுத்து காட்டிட்டு இருக்கிற அந்த கடையில் வாங்கினதை. இந்த பூனை பார்க்கறக்கு உன்ன மாதிரி அழகாக இருந்தது, அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்கே மாஷா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ நீ எப்போயாவது மசாஜிக்காவை காதலிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீ டேரெக்டாகவே போய் அவங்ககிட்ட சொல்லிடு, ஏன்னா மற்ற யாராவது அவனை திருடிட்டு போகிறதுக்குள்ளே நீ போய் முந்திக்க அப்படின்னு இங்கே மாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்கிறாக்கா, நான் அவனை காதலிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம் இருந்தாலுமே சொல்ல வேண்டியது என் கடமை, வேறு யாராவது வந்து அவனை கொத்திட்டு போகிறதுக்கு நீ போய் அவனை கொத்திக்க, அது ஒன்று தான் உனக்கான ஒரே வழி, சரி நான் இருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அவள் பாட்டுக்கு இருந்து சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறா. ஆனால் இந்த இடத்துல ஆலியாவுக்கு தான் என்ன சொல்கிறானே புரியல. அக்கா நீ என்ன சொல்கிற எனக்கு சுத்தமாக புரியல, கடவுளே எப்படியாவது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.